உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு, அதாவது எங்கே போனாலும் சரி நமக்கு ஒரு டீம் சேருதுன்னா அது யாராக இருக்குன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. எல்லார்ட்டையும் ஒரு அன்பாக, பண்பாக, பாசமாக, அக்கறையாக எல்லார்ட்டையும் மிகப்பெரிய நல்ல பாசத்துடன் பழகக்கூடிய உங்களுக்கு வேஷமான மோசமான நபர்கள் தான், சூழ்ச்சியான நபர்கள் தான் அதிகமாக கிடச்சிருப்பாங்க. ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது, ஏன் நாங்கள் மட்டும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம், ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிற கேள்வி ஒரு ராசிக்காரங்க கேட்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரங்க மேக்ஸிமம் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆளாக அதிகமாக கேட்குற லிஸ்ட்டில் நீங்கள் தான் வருவீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா, இது எப்படின்னா பொது பலன் மாதிரியே போயிடும். இருந்தால் சொல்லாமல் உங்களை விட்டு போக முடியல. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நேர்களில் ரிஷபராசி அன்பர்கள், பல அன்பர்கள் இதை மனசார ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு அன்பை கொடுத்தீங்கன்னா திரும்ப எதிர்பார்க்குறது அன்பு மட்டும்தான். அந்த அன்பு நிலையான அன்பாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நிலையான அன்பு, ஒரு நிலையான உறவு அப்படிங்கிறது கிடைக்கிறதே மிகப்பெரிய அதிசயமாக இருக்குது. நீங்கள் கொடுக்கறது 100%, ஆனால் கிடைக்கிறதோ 15% கூட ரியாலிட்டியாக உணர முடியலங்கிறத நான் உணர்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2022லேருந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து அடினா அடி, எல்லா அடியும் வாங்கியாச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நம்ம மக்கள். ஸோ அப்படி அந்தளவுக்கு ஒரு மன வலி வேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான முதல் படிக்கட்டாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான செயல்பாடாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த ஜூலை மாதத்தில் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படியே கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருந்த என்னுடைய அருமை ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் அப்படியே பார்ப்பீங்க, அப்படியே கோபமாக உங்களுக்குள்ளே ஒரு சிங்கம் தூங்கி இருக்குல்ல, எப்படி உங்களுக்குள்ளே ஒரு சிங்கம் தூங்கி இருக்குல்ல, அந்த சிங்கம் அப்படியே வெளியே வரப்போகுது. அப்படியே இனிமேலாம் உங்களுக்கு இந்த மாதம் எவனாச்சும் உங்களை வாலாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழை ஒட்டா நெருக்கி விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போகுது. மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அது எப்போ நிறைவேறுங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ பார்க்குற ரிஷபராசி என்பர்கள் உறுதியாக பிரபஞ்ச சக்தியோடு சொல்கிறேன், உங்களுடைய ஆசை நிறைவேறப்போகுது. அது என்ன ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரியா? நல்ல விதமான ஆசைகள் அனைத்தும் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைவேறக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கமெண்ட்ஸ் என்ன போடுவீங்க அப்படின்னா, பலாயிரம் கோடி ரிஷபராசிக்காரங்க பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அதிகமான கமெண்ட்ஸ் என்ன வரும்னா, சார் மன நிம்மதியை சார் எதிர்பார்க்கேன், சார் மனசுக்கு பிடிச்சவங்க தான் சார் எதிர்பார்க்கேன்,
இப்படி தான் அதிகமாக வரும். பணங்கிற விஷயம் வர்றது வந்து ஒரு 10% வேணால் வரலாம். பாசங்கிறது 95% வரும். ஏன்னா இங்கே பிரச்சனையே பாசத்தால் தான் பணம் போச்சு. யார் மேலே பாசம் வச்சிங்களோ அவங்களால தான் உங்கள் பணம் போச்சு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த வட்டம் பாசமும் கிடைக்க போகுது, பொருளாதாரமும் கிடைக்க போகுது, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ ஒரு அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நீயா நானா, நானா நீயா அப்படிங்கிற போட்டி போய்கிட்டு இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நாங்கள் ஒற்றுமையாக மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள், நீங்கள் பெண்ணாக இருங்க இல்லை ஆணாக கூட இருங்க, நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட ஒரு அன்பாக பாசமாக ஒரு என்ன சொல்கிறோன்னா புரிதலுடன் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. சரியா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நிறைய விஷயங்களை உருவாக்கி கொடுப்பார். அதாவது 30 நாட்கள் அப்படின்னா அதில் இந்த 4 நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே போல் ரிஷபராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிங்கன்னா, மாமா பைக்கில் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உங்கள் மாமா உங்களை பைக்கில் கூப்பிட்டு ஜாலியாக சுற்ற போகிறாரு. உங்களுக்கு பிடிச்ச மானத்தை கூப்பிட்டு வச்சு நீங்கள் உட்கார வச்சு பைக்கில் ஜாலியாக சுற்ற போகிறீங்க. சரியா? இதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி வைப்பதற்கு இந்த கிரகங்களை உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த வட்டம் தான் பொருளாதாரமும் கிடைக்கி, மகிழ்ச்சியும் கிடைக்கி, நிலையான தன்மையில் ஒரு நிம்மதியும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது கிரகத்துடைய தன்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எப்போ பார்த்தாலும் கையில் எவ்வளோ ரூபா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க கவலைப்பட்டால் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்களா, தயவுசெய்து அதை நிப்பாட்டுங்க. ரிஷபராசிக்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப வாங்குறீங்கன்னா அது உலக அதிசயம். நீங்கள் கேட்டிங்கன்னா அது பெரிய அதிசயம். அதை திரும்ப நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து, அதாவது உங்கள்கிட்ட வாங்கும்போது அவங்க சிரித்த மாதிரி வாங்கினவங்க திரும்ப அதே மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்கள்ட்ட வாங்கின பிறகு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும்னா இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. உங்கள் பொருளாதாரம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்கிற ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும்
மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் ஆகுது, பிடிச்சி வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.